ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, என்னை எப்படியாவது கடந்த பல இன்னல்களுக்கு இடையிலும் இந்த தாயின் நீ கண்டு விட்டால் உனக்கு நம்ப முடியாத பேரதிர்ஷ்டமும் உன் அருகில் வந்து சேரும். மனம் உருகி கேட்கும் பிரார்த்தனைகளுக்கு நான் செவி கொடுக்க வந்துவிட்டேன். யார் உன் அருகில் இருந்தால், யார் உனக்கானவர்களாக இருந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவர் உன் வாழ்க்கையாகவே மாறும் தருணத்தை குறித்து விட்டுத்தான் இந்த வராகி வந்திருக்கின்றேன். நிராகரித்தவர்களையும், உன்னை ஓரம் கட்டியவர்களையும், உன்னை தூக்கி எறிந்தவர்களின் உனக்காக காத்திருக்கும் நிலைமையை இன்று இந்த தாய் உருவாக்கி விட்டேன். அதுவும் உனக்கு ஒரு வகை வெற்றிதானே. நீ உன் குறிக்கோள்களில் உறுதியாகத்தானே இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்று மனம் தளர்ந்து விடாதே. இந்த தாயின் கையில் இருப்பது உனக்கான பொக்கிஷம். இந்த வராகி தர வந்திருப்பது உனக்கு உரிமையானதுதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நீ உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதைத்தான் தர வந்திருக்கின்றேன். ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் நினைத்து நீ அழுது கொண்டிருக்கின்றாய். அதையெல்லாம் தாண்டி என் குழந்தைகள் ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தை எட்டிவிட்டார்கள். நீ நம்பிக்கையோடு வெற்றி உனதாக இருக்கும் பொழுது உன் மனதில் உள்ளதையும் நான் பலிக்கச் செய்யாமல் விட்டு விடுவேனா? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நீ என் மீது பாரத்தை போட்டுவிடு. ஒவ்வொரு செயலையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு செதுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது உன் மனம் கலங்குவதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு செய்வினையும் தீமைகளையும் செய்து விட்டு விடலாம் என்று நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ, நான் அவர்களுக்கு என்ன துரோகத்தை செய்து அவர்களுக்கு மட்டும் இல்லை அம்மா, ஆனால் எல்லோரும் என்னை தவறுதலாக அல்லவா புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உன் மனம் வாடி வதங்கி இருந்து கொண்டு விரும்பி தவித்து கொண்டிருக்கின்றது. உன் வெற்றிக்கான தருணத்தையும் வராகி தந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எதற்குமே கவலைப்பட போவதில்லை என்பதை மட்டும் உணர்ந்து கொள். நீ நம்ப முடியாத அதிசயத்தை உன் வெற்றிக்காக நான் தர வந்திருக்கும் போது தருவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. எத்தனையோ காலங்களை கடந்து வந்து விட்டாய். இனியும் வருகின்றதை உனக்கானதாக நீ மாற்றவில்லை என்றால் நீ வாழ்கின்ற வாழ்க்கை கருத்தும் இருக்காது. உனக்கு ஏற்ற சூழ்நிலையை எல்லாம் நேரமும் உன் கைகள் வந்து சேராது. உனக்கு எச்சரிக்கை உருவாக்குவதற்கு நீ சில விஷயங்களை கையில் எடுக்கத்தான் ஆகிவிட்டது. சில அரசியல் நிகழ்வுகளில் நினைவாக்குவதற்கும் சில விஷயத்தை நீ அங்கு முயற்சி செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? உன் மேலே உனக்கான அக்கறை உன் மீது, அதாவது உனக்கான அக்கறை உன் மீது இருந்து கொண்டு அன்பு இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றிக்கான தேடலில் நீ உன் மீது இருக்கும் அன்பையும் பாசத்தையும் பொறுத்து நீ அங்கே வெற்றி கொள்ள முடியும் என்ற ஒன்றை பெறப்போகிறோம் என்பதை முதலில் உறுதியாக திறமையாக இருந்து அதை செயல்படுத்தி கொண்டே யார் ஒருவர்கள் வருவார்களோ என்று எண்ணிக்கொள்ளாதே. யார் வந்தாலும் வராவிட்டாலும் பரவாயில்லை. உனக்கான தேடல், உனக்கான விஷயம் ஒவ்வொன்றையும் நான் அள்ளித்தர வந்திருக்கும் போது கிடைக்குமா கிடைக்காதோ என்று சந்தேகத்தோடு இந்த ஒரு வேலையும் செய்து கொண்டிருக்காதே. கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உன் வாழ்க்கையில் வலம் வந்து கொண்டே இரு. நகர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் இது என் வராகி எனக்கு அருள் இது என்று நீ உறுதியாகவும் தெளிவாகவும் வெற்றிக்காக பாடுபடும். உன் பயணத்தில் இருக்கின்ற ஆசையின் கனவினை சமமாக்க நான் வந்திருக்கும் போது அந்த நினைவாக நான் வந்து இருக்கும்போது உனக்கு எதை வேண்டுமோ அதை என்னிடத்தில் தெளிவுபடுத்திக்கொள். அவர் வருவார்களா இவர் வருவார்களா என்பதை தாண்டி உன் சிக்கல்களிலிருந்து நீயே உன்னை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சி மட்டும் செய்து கொண்டே இரு. உன் வெற்றி நான் தருவது என்று உறுதி எடுத்த பிறகு நீ எதற்காகவும் மனம் வருந்த வேண்டாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வராகி இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் உறுதியாக உன்னை அசைக்க முடியாத நம்பிக்கையால் நான் கட்டி வைத்திருக்கும் போது யார் என்ன சொன்னாலும் நீ மனம் கலங்கி விடாதே. யார் ஒருவருக்காக நீ காத்திருக்கின்றாயோ அவரை உன் கண்முன்னே நான் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். உறவுகளின் வலிமை சில சமயத்தில் நமக்கு தெரியாத பொழுது கூட இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதே என்று எண்ணிக்கொண்டிருப்பாய். ஆனால் அதையும் தாண்டி ஒரு பாடத்தை கற்பித்து தரத்தான் வந்திருக்கின்றது என்று
அறிந்துவிட்ட பிறகு இதற்காகவா நாம் இவ்வளவோ என்று உணர்ந்து கொண்டிருப்பார். அப்படி ஒரு தருணங்கள் தான் உன் வாழ்க்கை வலம் வந்து கொண்டிருக்கின்றது. எதுவானாலும் சரி, யாரானாலும் சரி, உன் வாழ்க்கையை நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உண்மையின் தெளிவும் இருக்கும் பட்சத்தில் நீ எதை நினைத்தும் அங்கு கொண்டிருக்க வேண்டாம். இதை நினைத்தும் பதற்றப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். மனதில் ஆசையும் கனவையும் வைத்துக்கொண்டு என் குழந்தைகள் அங்கு யார் யாரையோ நம்பி அங்கு ஏமாற்றம் அடைந்து கொண்டிருப்பது இனியும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அதனால்தான் உண்மையின் அன்பையும் உணர்ந்து கொள்வதற்கான நிறத்தின் காலத்தில் உனக்கு நான் எடுத்து காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் என்ற ஒன்று உனக்கானது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ, சில சமயம் அது நம் கையை விட்டு போகின்ற நிலைமைக்கு கூட வந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கான வெற்றியை தடைப்படுவதற்கு நீயாகவே அங்கு காரணமாக இருந்து கொண்டிருக்காதே. உன்னோடு நிராகரித்தவர்கள் உன்னோடு பேசியிருக்கும் காத்திருக்கும் நிலைமையை நான் வைத்திருக்கும் போதே நீ எதை நினைத்தும் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் கொண்டு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உலகில் முன்னேறிவிட்டால் என்றால் இங்கு உன்னை சூழ்ச்சியில் வலையில் சிக்க வைப்பதற்குத்தான் பலரும் அங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீ அத்தனை நிலையில் இருந்து வெளிவருவதற்கு இந்த வராகி கரம் பற்றி இருக்கின்றார். இனி எதற்காகவும் நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாம். மனதில் என்ன கவலைகள் இருந்தாலும் என்ன விஷயம் இருந்தாலும் உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தை நான் நடத்தி தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உயர்ந்த எண்ணத்தை உன் மனதோடு வைத்துக்கொள். தனிமை என்பது இனி உனக்கு கிடையாது. உன் எண்ணம்தான் முதல் நண்பனாக உனக்கு இருக்கப் போகிறது. தனிமையோடு யோசித்து யோசித்து என்ன செய்யலாம் என்று நீ முடிவெடுத்து ஆழ்ந்த சிந்தனைகளுக்கு பிறகு அதிசயப்படுத்திப்பார். நிச்சயமாக அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. எனக்கு எதுவும் தெரியாது என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே. என்னால் எதையும் முடியும், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை மட்டும் உன் மனதிலே நீ விதைத்துக்கொள். பாதை மாறி பயணம் மாறி போய்கொண்டே இருக்கின்றதே என்று நீ பதற்றப்பட்டு கொண்டிருக்காதே. எடுத்துக்கொண்ட இலக்கிலும் எடுத்துக்கொண்ட லட்சியத்திலும் இருந்து பின்வாங்காமல் நான் எடுத்துக்கொண்ட விஷயத்தை சரியானதாகத்தான் செய்து முடிப்பேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் என் குழந்தை உன் மனதில் இருக்கும் வழிகள் யார் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் இந்த வராகி நான் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராகியை தவிர வேறு யாராலும் நீங்க முடியாது அல்லவா? இதோ உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே உன் கையிலே கொடுப்பதற்காக வந்திருக்கும் பொழுது நீ எதற்காகவும் மனம் வருந்தி கொண்டும் அழுது கொண்டும் இருக்காதே. காலங்கள் செல்ல செல்ல சில விஷயங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதை மனதளவில் ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு பயமும் பதற்றமோ இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எல்லா விஷயத்திலும் என் தாய் வராகி என்னோடு இருந்து கொண்டிருக்கின்றாள் என்பதை மட்டும் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் வெற்றிக்கேற்ப உன் சூழ்நிலையை மாற்றி தந்து உனக்கான விஷயத்தில் உன்னை நல்லதொரு முடிவை நோக்கி கொண்டு செல்வதற்குத்தான் இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன். இந்த வராகியின் ஆசீர்வாதத்தோடு உனக்கு தேவையானதை தேவையான தருணத்தில் கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது எதற்காக மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய்? நடப்பது எதுவோ அது உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. என்ன செய்வதென்று கேட்ட விஷயத்தில் எல்லாம் தாண்டி உனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தில் செய்து முடிப்பதற்குத்தான் இந்த தாய் வராகி வந்திருக்கின்றேன். என்னை வரவேற்க நீ இருக்கும் போதெல்லாம் உன் வழியெல்லாம் உனக்கு பெரிதாக நீ நினைத்து கொள்ளாதே. அந்த வழிகளையும் அந்த விஷயத்தின் தாண்டி வெற்றி பெறுவதுதான் நீ உன் கண்ணில் லட்சியமாக வேண்டும். உன் தேவைகள் என்னவென்று நான் அறிந்துவிட்ட போதினும் அதை நான் அங்கு உனக்கு நிறைவேற்றாமல் இருப்பேனா? ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.